குரு பகவானும் வியாழக்கிழமையும். சரணம் குரு பகவானே சரணம். நமது ஆன்ம அறிவை வளர்த்து அறியாமை இருளை நீக்கி இறைவனை காட்டும் ஞான வழிகாட்டியே குரு பகவான் என சாஸ்திரங்கள் கூறுகின்றன. குருவே பிரம்மம், விஷ்ணு, சிவன் என சிறப்பிக்கப்படுகின்றார். பிருகஸ்பதி என்றழைக்கப்படும் குரு பகவான் நவ கிரகங்களில் முழு சுபகிரகமாகவும் தேவகுருவாகவும் போற்றப்படுகின்றார். தனம், புத்திர பாக்கியம், ஞானம் மற்றும் சுப காரியங்களுக்கு அதிபதியாக குரு பகவான் விளங்குகிறார். வாழ்வின் எல்லா நலன்களையும் வளங்களையும் அருள்பவர் குரு பகவான் ஆவார். இவ்வளவு சிறப்புமிக்க குரு பகவான் வரும் மே 26ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இதனையொட்டி குரு பகவானை பற்றிய சிறப்பு தகவல்களை அளிப்பதே குரு தரும் அருள் நிகழ்ச்சியின் நோக்கமாகும். அந்த வகையில் இன்று குரு பகவானும் வியாழக்கிழமையும் சிறப்பு பற்றி அறிந்து கொள்ளலாம். கோடி நன்மை என்பது ஜோதிட பழமொழியாகும். குரு பகவானின் பார்வை பட்டால் போதும், ஒரு மனிதனுக்கு வாழ்வில் நினைத்து பார்க்க இயலாத அளவிற்கு எண்ணற்ற நன்மைகள் விளையும் என தொன்மையான சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இவ்வளவு சிறப்புமிக்க குரு பகவானுக்கு உகந்த வியாழக்கிழமை அன்று அவரை வணங்கினால் நினைத்த நற்காரியங்கள் எல்லாம் தங்கு தடையின்றி நடக்கும் என சொல்லப்படுகின்றது. வியாழக்கிழமைகளில் குரு ஓரை நேரங்களான காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும், பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரையிலும், இரவு 8 மணி முதல் 9 மணி வரையிலும் குரு வழிபாடு செய்தால் செல்வ செழிப்பு உண்டாகும், கடன் பிரச்சனை நீங்கும், குடும்பத்தில் துன்பம் நீங்கி இன்பம் உண்டாகும் என ஆன்மீக பெரியோர்கள் கூறுகின்றனர். வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு மஞ்சள் நிற பொருட்கள் கொண்டு பூஜித்து விரதம் இருந்து கொண்டைக்கடலை சுண்டல், மஞ்சள் நிற பழங்கள் அல்லது பாலில் செய்த இனிப்புகளை நைவேத்தியமாக படைத்து வழிபட்டால் நல்ல ஞானம், கல்வி, மனதிற்கு பிடித்த வேலை, மாங்கல்ய பாக்கியம் மற்றும் நல்ல அறிவாற்றல் கிடைக்கும் என்பதும், குருதோஷங்கள் நீங்கி வாழ்க்கையில் நிம்மதி பிறக்கும் என்பதும் தொன்மையான நம்பிக்கையாகும். முக்கியமாக அமாவாசை முடிந்து வளர்பிறையில் வரக்கூடிய வியாழக்கிழமைகளில் தொடங்கி தொடர்ந்து 16 வியாழக்கிழமைகள் விரதமிருந்து பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றி குரு பகவானின் காயத்ரி மந்திரங்கள் சொல்லி இனிப்பு பதார்த்தங்களை வைத்து விரதங்களை கடைபிடித்து பின்னர் சிவாலயத்திற்கு சென்று நவ கிரகத்தோடு இருக்கும் குரு பகவானுக்கு கொண்டைக்கடலை மாலை சாத்தி வழிபாடு செய்தால் எண்ணிலடங்கா நன்மைகள் வாழ்வில் நடைபெறும் என சாஸ்திரங்கள் கூறுகின்றன. மேலும் 16 வியாழக்கிழமைகள் விரதமிருந்து குரு பகவானை வழிபட்டு வந்தால் நல்ல உடல்நிலை, குறைவில்லாத பொருளாதார நிலை, சிறந்த இறைபக்தி, நல்ல வரன், குழந்தை பாக்கியம், குடும்பத்தில் ஒற்றுமை, வெளியுலகில் நற்பெயர் என அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும் என ஜோதிட பரிகார நூல்கள் கூறுகின்றன. அது மட்டும் இல்லாமல் குரு பகவானுக்குரிய நட்சத்திரங்களான விசாகம், புனர்பூசம், பூரட்டாதி நட்சத்திர வியாழக்கிழமைகளில் குரு ஓரையில் பிரகஸ்பதி என்றழைக்கப்படும் குரு பகவானை வணங்கினால் மிகச் சிறந்த நன்மைகள் ஏற்படும் எனவும் சொல்லப்படுகின்றது. வியாழக்கிழமைகளில் குரு பகவானின் அருளை முழுமையாக பெற சில செயல்களை தவிர்ப்பது நல்லதென ஆன்மீக பெரியோர்கள் கூறுகின்றனர். முடி மற்றும் நகம் வெட்டுதல், அழுக்கு துணி துவைத்தல் கூடாதென சொல்லப்படுகின்றது. மேலும் வியாழக்கிழமை செல்வத்திற்கு உரிய நாளாக கருதப்படுவதால் அன்று வரவு செலவில் கவனமாய் இருக்க வேண்டும் எனவும், குருவுக்கு சாத்வீக உணவுகளே உகந்தவை என்பதால் வியாழக்கிழமை விரதமிருப்பவர்கள் அசைவ உணவுகளை தவிர்க்க வேண்டும் எனவும் கூறப்படுகின்றது. மேலும் வியாழக்கிழமைகளில் ஏழைகளுக்கு உணவு தானம், மஞ்சள் நிற ஆடைகளை தானம் செய்தல் அளப்பரிய நன்மைகளை உண்டாக்கும். குரு வழிபாடு நன்மைகளை அளிக்கும் என்பது பொதுவான ஐதீகமாக இருந்தாலும் மகிமை மிக்க வியாழக்கிழமை அன்று குரு பகவானை வழிபட்டு வருவதால் மாணவர்கள் கல்வியில் சிறந்து
விளங்குவார்கள். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நீண்ட நாட்களாக திருமண தடை உள்ளவர்களுக்கு நல்ல வரன் அமையும். தொழில் வியாபாரத்தில் அபரிமிதமான வளர்ச்சி ஏற்படும். செல்வ செழிப்பு உண்டாகும். மேலும் குருதோஷம் அல்லது குரு திசையினால் ஏற்படும் பாதிப்புகள் குறையும் என தொன்மையான சாஸ்திரங்கள் கூறுகின்றன. சிறப்புமிக்க வியாழக்கிழமைகளில் மாலை வேளையில் வீட்டில் லட்சுமி குபேர பூஜை செய்து வந்தால் இல்லத்தில் எப்போதும் இன்பம் நிலைத்திருக்கும் எனவும் சொல்லப்படுகின்றது. குரு பகவானுக்குரிய விசேஷமான வியாழக்கிழமை அன்று மனமாற அவரை நினைத்து உளமாற வேண்டினால் நடப்பதெல்லாம் நன்மையாகவே நடக்கும் என்பது உறுதியான உண்மையாகும். வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை வழிபடுவோம். வெற்றி மேல் வெற்றி பெற்று வாழ்வினில் உயர்ந்திடுவோம். நட்சத்திரம் வாரியாக குரு பெயர்ச்சி பலன்கள். மகம் நட்சத்திரம். கேதுவின் நட்சத்திரமான மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி கலவையான பலன்களை தரும். முன்னோர்களின் சொத்துக்கள் மூலம் எதிர்பார்த்த லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது. வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. விநாயக பெருமானை வழிபடுவதும் அருகம்புல் சாத்துவதும் மேன்மையான பலன்களை தரும். பூரம் நட்சத்திரம். சுக்கிரனின் நட்சத்திரமான பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த உச்சகுரு பெயர்ச்சி சுபமான பலன்களை கொடுக்கும். வீட்டில் திருமண சுப காரியங்கள் கைகூடும். ஆடம்பர பொருட்கள் ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கு அதிக செலவு செய்வீர்கள். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடவும். உத்திரம் 1ஆம் பாதம். சூரியனின் நட்சத்திரமான உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியால் கௌரவம் மற்றும் அந்தஸ்து உயரும். அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களை சீரமைக்க செலவு செய்வீர்கள். உங்களின் நிர்வாகத்திறன் மேம்படும். மறைமுக எதிர்ப்புகள் விலகி சமூகத்தில் மதிப்பு கூடும். சூரிய வழிபாடு தன்னம்பிக்கையை அதிகரிக்கும். உத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களுக்குரிய நட்சத்திரக்காரர்களுக்கு அரசாங்கம் சார்ந்த விவகாரங்களில் வெற்றி கிடைக்கும். பணியிடத்தில் உங்கள் ஆளுமை திறன் பாராட்டும் விதமாக இருக்கும். பெரிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். தந்தை மூலம் சொத்து அல்லது பண உதவி கிடைக்க வாய்ப்புள்ளது. முருகப்பெருமான் மற்றும் திருமால் வழிபாடு நன்மை அளிக்கும். மற்ற நட்சத்திர பலன்கள் அடுத்த குரு தரும் அருள் நிகழ்ச்சியில்